ஒரு மாதிரி டாஸ்க்கு ஹேண்ட்லிங்கு ப்ராஜெக்ட்ஸு டெலிவரி அப்படின்னு ஓடிட்டு இருக்க சமயத்தில் அந்த மாதிரியான கேமை அந்த கல்ச்சரை நம்ம டீமுக்கும் கொண்டு வரணும், நம்ம ஆஃபீஸ்க்கும் கொண்டு வரணும். அது என்ன வேலை செஞ்சாலும் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது ஒர்க் ஹார்ட் அண்ட் பார்ட்டி ஹார்ட், அவ்வளோதான். நல்லா ஒர்க் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணும்போது சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு அது வந்து கம்மியாகலாம் என்ஜாய் பண்ணக்கூடாது, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, அடிச்சு திம்சம் பண்ணிடணும். ஏன்னா வெக்கேஷனுங்கிறது நல்ல ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு வெக்கேஷன் போகணும். வெக்கேஷன் போயினா வெக்கேஷன் தான், வெக்கேஷன் முடிச்சா திரும்ப ஒர்க்கு வரணும். இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஒர்க், ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அவுட் அண்ட் அவுட்ல ஒரு ட்ரெடிஷனல் ஆக்ட், அதனால தான் கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷனல் ஷூட்லேயே வந்திருப்போம். சூப்பர்ல, பெட்டரா அந்த கல்ச்சர் இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸ்மால் ஐடியா, ஸ்மால் மூவ். இந்த ஸ்மால் ஐடியாவோட செலிப்ரேஷன், அதாவது வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 நாள் லீவ் இருந்தாலும் சாய் டெக்னோக்கு இது முடிஞ்ச ஒரு 4 நாள் லீவு, லாங் லீவு. இதை எப்படி வந்து அடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஃபவுண்டரோட சின்னோட ஆசை தான். ஆமா, இல்ல அவர் ஒரு இருந்தாலும் ஒர்க்கிங் டே இடையில இருந்தது. சார் செட் லைக் ஓகேப்பா போங்க, இந்த நியூ இயர் வந்து ஒரு பெட்டர் எல்லாரும் ஃபேமிலி டைமோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 4 days லாங் கேப் கிடைக்குது. ஏன்னா ஒரு ஹோல் டே நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. ஒரு திவாலி இல்லை வந்து பொங்கல் டைம்ல தான் அந்த ஹோல் லாங் டேஸ், அது பொங்கல் தான் ஒரு லாங் டேஸ் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபேமிலி கூட இருங்க, டைம் வீட்டில் பார்த்துங்க, அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி கொடுத்தது. அவர் 4 days ஸ்ட்ரைட் ஹாலிடே.